ஆரோக்கிய சமையல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பன்னீர் பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன்லாம் வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பன்னீர் பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. இந்த ரைஸை வந்து நான் 1.5 டம்ளருக்கு வந்து எடுத்துருக்கேங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊறினாவே போதும். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா களைஞ்சிட்டு நம்ம தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 டைம் 3 டைம் வந்து நம்ம களைஞ்சி எடுத்துக்கலாம். களைஞ்சி எடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊறினாவே போதுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை வந்து நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியும் வந்து பிரியாணியில் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது நமக்கு வந்து அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்குங்க. அதனால் நம்ம எந்த கடாயில் வந்து ஃப்ரை பண்ணுறோமோ அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, இப்படி எதுவுமே தேவையில்லாமல் சும்மா சிம்பிளாக வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்றதுனால மிளகாய் தூள், உப்புலாம் சேர்த்துட்டு நான் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூனுக்கு வந்து நான் நெய் வந்து சேர்த்துருக்கேங்க. இந்த மசாலாலாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூனுக்கு வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன். சக்தி பிரியாணி மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2 தக்காளி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது வதங்குற அளவுக்கு வந்து கொஞ்சம் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை வந்து சேர்த்துக்கலாம். நான் கேரட்டும் பீன்ஸும் வந்து சேர்த்துருக்கேங்க. கூட இன்னும் பச்சை பட்டாணி, முட்டைக்கோசு, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம வேணும்னா இன்னும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கீரையும் புதினா கீரையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு நல்ல வாசனை கொடுக்குங்க. பிரியாணியை பொறுத்தவரையிலும் புதினா வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரை வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூனுக்கு வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துனதுக்கப்புறமா உடஞ்சி போகாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வந்து வதங்க தேவையில்லைங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதே நார்மல் ரைஸாக இருந்தால் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் வந்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாங்க. பார்த்துட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. குக்கர் மூடி போட்டுட்டு இப்போ வந்து 2 விசில் வந்துடுச்சு. இப்போ பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், சூப்பரான அட்டகாசமான வெஜிடபிள் பன்னீர் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உதிரி உதிரியாக வந்திருக்கு. நான் சொன்ன குவான்டிட்டியில் வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிதுஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.